2-3 கேஸ் வாங்கியிருக்காரு. ஈழத்தமிழர் பிரச்சனையில போய் ஜெயிலுக்கு போனார். பருத்தி வீரன் அவ்வளவு பெரிய ஹிட் கொடுத்ததுக்கப்புறம் ஜெயிலுக்கு போனார். எத்தனை டேரக்டர் இங்க அந்த மாதிரி போயிருக்காங்க சொல்லுங்க. எத்தனை நடிகர், எத்தனை டேரக்டர், இந்த பட்டம் வச்சிருக்க நடிகர்கள் பூரா பாருங்க. யாராவது மக்கள் பிரச்சனைக்காக ஜெயிலுக்கு போயிருக்காங்களா? இந்த காலைக்கு கட்டி விட்டுருக்கோம் இப்ப சலங்கையை. பாருங்க இனி களத்துல ஏற்கனவே சீர்ற காலத்து இனி பாருங்க இன்னும் எவ்வளவு வீரியமா வருது. இனி தமிழகத்துல அமீர் சார் வந்து மக்கள் போராளி. ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு படம் பண்றோம், அந்த கிளப்ல போய் படம் பண்ணணும் அப்படின் போது நம்ம கலாச்சாரத்தை சொன்னா அவங்களுக்கு அவ்வளவு ஒய்டரா போய் பிசினஸ் பண்ண முடியல. அப்ப அமெரிக்காவில் இருக்கிறவனும் அமைச்சிக்கரில் இருக்கணும் கனெக்ட் ஆகணும்னா என்னடா பேக்ட்ராப் வைக்கணும்னா ஒன்று டெரரிசம், இல்லைன்னா போதை. இதை தாண்டி வேற என்ன யோசிப்பாங்க? இன்னைக்கு சீமானே படம் பார்த்தாரு ஒரு 25 பேரோட. இதுக்கு முன்னாடி 25 பேர் படமே பார்க்கல. ஃபர்ஸ்ட் பிரிவு நம்ம இது அவருக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துரும். இப்ப அமீர் சாரோட பர்சனல் லைஃப்ல நிறைய பிரச்சனை வந்துச்சு அவருக்கு. இப்ப அது வந்து இந்த படத்தோட ரிலீஸையோ இல்ல தள்ளி போறதுக்கான ரீசனாவோ தான் அமைஞ்சதா? அது ஒரு காரணமா? அந்த இஷ்யூ வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துச்சு இந்த படத்துல வியாபாரம். ஓகே. நான் டைரக்டா ஓன் ரிலீஸ் தான் பண்றேன். பிவிஆரோட டைப் பண்ணி ஓன் ரிலீஸ். எந்த வியாபாரமும் நடக்கல. திரைக்கடல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தோம்னா, விரைவில் திரையரங்குல வெளியாக இருக்கிற உயிர் தமிழுக்கு படத்தோட இயக்குனரும் தயாரிப்பாளருமான ஆதம் பாவா நம்ம கூட இருக்கிறாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். முதல்ல இந்த படத்துக்கு உயிர் தமிழுக்கு அப்படிங்கிற டைட்டில் வர காரணம் என்ன? படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஏன்னா இந்த படத்துக்கு இதை விட ஒரு சிறந்த டைட்டில் இருக்காதுங்கிறத நீங்க படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ஓகே. அதே நேரத்துல இது வந்து தமிழ் பாடம் எடுக்கிற படம் இல்லை. தமிழ் வந்து நம்மளோட அன்றாட புழக்கத்துல இருக்கிற ஒரு மொழி, தாய்மொழி. ஆமா. எப்படி உடலையும் உயிரையும் பிரிக்க முடியாதோ அது மாதிரி தமிழையும் நம்மளையும் பிரிக்க முடியாது. அப்படிதான் நம்ம கதை, கற்பனை எல்லாமே, சோகம், வலி, வேதனை எல்லாமே தமிழ்ல தான் நமக்கு வரும் இயல்பாவே, நம்ம தாய்மொழிங்கிறதுனால. அப்படிப்பட்ட ஒரு தமிழ் நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். தமிழோட விளையாண்டுருக்கோம், தமிழோட கொஞ்சி இருக்கோம், தமிழோட பேசி இருக்கோம், ஓகே, தமிழோட பழைய இருக்கும். படம் பார்க்கும்போது நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. சும்மா நாமளா வெறும் தமிழோட பெருமைகளை மட்டும் பேசுற படமா இருக்காது. அந்த ஏரியாக்குள்ளே நம்ம போல. ஓகே. படம்ல தான் சொல்றேன், தமிழோட விளையாடி இருக்கோம் செல்லம்மா. அதான் விளையாடி இருக்கும். சூப்பர். இந்த படத்துல அமீர் சாரை வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்குள்ள கேஸ்ட் பண்ணணும்னு எப்படி சார் தோணுச்சு உங்களுக்கு? ஒரு காமெடியான ஒரு காமிக்கலா தெரியுது ட்ரெய்லர் பார்த்து வர, அதை வச்சு ஜட்ஜ் பண்ணி சொல்றேன். அவர் இது வரைக்கும் பண்ண ரோல்ஸ் எல்லாம் வந்து சீரியஸா பண்ணிட்டு இருந்தாரு. அவரை இந்த மாதிரி ஒரு ரோல்குள்ள கேஸ்ட் பண்ணணும்னு எப்படி சார் ஐடியா இருந்துச்சு? அவர் சினிமா சார்ந்த விஷயங்களை தவிர்த்துட்டு தனிப்பட்ட முறையில பாத்தீங்கன்னா அமீர் ஒரு ஜாலியான ஆள். ஓகே. ரொம்ப ஜாலியான ஆள். அவரோட ஹியூமர் சென்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அபரிதமானது. பேட்டிகளை பார்த்துருப்போம், அதுல பாத்துருப்பீங்க. பேட்டிகள்ல இப்ப சமீபமா தான் பாக்குறீங்க. முன்னாடி கொஞ்சம் அப்படியே கரு பொருன்னு தான் இருப்பாரு. ஓகே. அதை தாண்டி பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு ஹியூமரான ஒரு ஆளு. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மதுரை மக்களுக்கு ஒரு இயற்கையாவே ஒரு தெனாவட்டு ஒண்ணுலாம் இருக்கும், ஒரு மேனரிசம் எல்லாம் இருக்கும். நான் அந்த ஊர்ல ஏன்ட்டே நீங்க பாப்பீங்க. இயல்பா இருக்கிற அத காஸ்டிங் பண்ணணும்னு நினைச்சோம். அவருக்கு அதுல ஒரு டவுட் இருந்தது, நான் சரியா இருக்குமா, அதுக்கு நான் ஒரு காமெடி பண்ணா நல்லா இருக்குமா, இல்ல நான் இது மாதிரி இறங்கி அடிச்சா சரியா இருக்குமான்னு ஒரு டவுட் அவருக்கு இருந்துச்சு. எனக்கு இல்ல, எனக்கு இது மிகச்சரியா வருங்கிற எண்ணம் எனக்கு இருந்தது. அவருக்கு அந்த டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு காலையில 12 மணி வரைக்கும் 12 மணிக்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் படம் பார்த்தாங்க தம்பிகளோட. படம் பார்த்துட்டு அண்ணன் வெளியே வந்து சொன்னாங்க, பாத்தீங்களா தம்பி, உனக்கு அளவான செட்டடா இருக்கு, கலைக்கிறக்கடான்னு சொன்னார்ல, இப்பதான் என் ஹீரோ சந்தோஷமா இருக்காரு. ஓகே, நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம நினைச்சது சரிதான் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. வழக்கமா அந்த சீரியஸ் படமே பண்ணிக்கிட்டு இருந்ததுனால அதுக்கு ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுப்போம். எல்லாம் பண்ற நம்ம யாரா இருக்கோமோ அது வெளிப்படும் போது பாத்தீங்கன்னா இன்னும் அது எனர்ஜியா இருக்கும்ல, அந்த எனர்ஜியை அந்த படத்துல நீங்க பாப்பீங்க. ஓகே. சீமான் அவர்கள் வந்து பார்த்து பாராட்டாங்கன்னு சொன்னீங்க. இந்த மாதிரி வேற யாரெல்லாம் செலிபிரிட்டிஸ் உங்களுக்கு தெரிஞ்சு பாராட்டு? இன்னைக்குதான் முதல்ல அண்ணன் பார்த்திருக்காரு. ஓகே. வேற யாருக்கு நான் காட்டல. ஓகே. இதுக்கப்புறம் காட்டுவோம். நீ அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நம்ம பிரஸ் ஷோ இருக்கு, செலிபிரிட்டி ஷோ இருக்கு, அதுல நம்ம காட்டுவோம். ட்ரெய்லர் ஃபுல்லா வந்து அந்த கேரக்டர் பேரே வந்து எம்ஜிஆர் பாண்டி அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு. எம்ஜிஆர் அவர்களோட ரெஃபரன்ஸ் நிறைய இருக்கு.
அதோட காரணம் என்ன சார்? எம்ஜிஆர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ. ம். அவர் வந்து உதாரணத்துக்கு சொன்னோம்னா கடல், ரயில், யானை இதெல்லாம் எப்படி எல்லாருக்கும் பிடிக்குமா, ம். அது மாதிரி எம்ஜிஆர் எல்லாருக்குமே பிடிக்கும். ஓகே. ஆல் டைம் ஃபேவரட். ஓகே. சவுத்துல சொல்லவே வேண்டாம். ம், ம். சவுத்துல எங்க எடுத்துனோம்னாலும் எம்ஜிஆர் தலைவர் தான். ம். இன்னைக்கு எம்ஜிஆர் படம் போட்ட ஆட்டோக்களை பார்க்கலாம், எம்ஜிஆர் படம் போட்ட ரிக்ஷாக்களை பார்க்கலாம், ம். எம்ஜிஆர் கையில பச்சை குத்திருக்கவங்களும் இன்னைக்கு நீங்க பார்க்கலாம். ஆமா. அது ஏன் அப்படின்னா அவருடைய வாழ்க்கை. படத்துல அவர் என்னவா இருந்தாரோ வெளியும் அதே மாதிரி ஒரு இமேஜோட இருந்தவர். தலைவர் மாதிரி இருக்கணும் எல்லாரும் நினைக்கிறாங்க. ம். அதனால இந்த படத்துல அந்த எம்ஜிஆர் பாண்டியன்ற கேரக்டர், அமீர் எம்ஜிஆர் ரசிகர் அந்த படத்துல ம். நடிச்சிருக்கிறார். ஓகே. அது அப்படி ஒரு பேக்ட்ராப் வச்சோம். ம். ஏன்னா இன்னைக்கு அஜித் ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள், சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் வந்துட்டாங்க. இன்னைக்கு இப்போ போய் எம்ஜிஆர் ரசிகர்னு சொல்றீங்களே, இது ஏற்புடையதா? ஹீரோ எம்ஜிஆர் ரசிகர்னு சொல்லிங்கிறது ஒர்க் அவுட் ஆக மாட்டேன். படம் பாருங்க, ஒர்க் அவுட் ஆகும். அப்ப எல்லா ஏஜ் செக்டர்ல உள்ள ஆடியன்ஸுக்கும் இது கனெக்ட் பண்ண முடியும். ஆமா ஆமா. ஏன்னா இன்னைக்கு முன்னாடி வந்து பத்திரிக்கை, பேப்பர் படிக்கிறவங்களுக்கு தான் அரசியல் தெரியும். ஓகே. இன்னைக்கு அரசியல் எல்லாருடைய மொபைல்லயும் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் ரொம்ப அட்வான்ஸா இருக்காங்க, எல்லாத்தையுமே வாட்ச் பண்றாங்க. ம். இன்னைக்கு பாருங்க ஐடி விங்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா இளைஞர்கள் தான். இந்த நாம் தமிழர் சின்னம் பறிப்பு நடந்தது இப்ப இல்ல, ம். புது சின்னம் வந்துச்சு, 24 hours ட்ரெண்டிங் பண்ணாங்க பாத்தீங்களா. ஆமா. அதனால இளைஞர்கள் இன்னைக்கு ரொம்ப அரசியல் புரிதலோட இருக்காங்க. ம். அதனால இந்த படம் உங்களுக்கு புரியும். இந்த படம் வந்து ஒரு ட்ரெய்லரை பார்க்கும்போது இது ஒரு பக்காவான ஒரு அரசியல் படம் மாதிரி தான் தெரியுது. அரசியல் தான் சொல்ல வரீங்க தெரியுது. ம். எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஒரு அரசியல் சாயத்தோட ஒரு படத்துக்கு வந்து விமர்சனம் வந்து அது எந்த அரசியல் பேசுதுங்கிறத பொறுத்து மாறுபடும். அது வலதுசாரி அரசியல் பேசுனா அதுக்கு ஒரு விமர்சனம் வரும், இடதுசாரி அரசியல் பேசுனா அதுக்கு ஒரு விமர்சனம் வரும். இந்த படம் வந்து எந்த அரசியல் பேச போகுது? வலதுசாரியும் பேசல, இடதுசாரியும் பேசல. ஓகே. ஆக கமல் சார் சொல்ற மாதிரி மையமும் இல்ல. ம். களத்துல என்ன இருக்கோ அது அப்படியே ஓகே. இருக்கிறது இருக்கிற மாதிரி. ரியாலிட்டி என்னங்கிறது இந்த படத்துல பாக்குற அரசியல்வாதிகள் நீங்க அப்படியே கீழே இறங்கி போனீங்கன்னா எல்லா தெருவுலையும் பார்க்கலாம். ஓகே. தெருவுக்கு 4 பேர் இந்த மாதிரி நிப்பாங்க. ம். எல்லா இடங்களையும் நீங்க பார்க்கலாம். ஓகே. நம்ம பாக்குறது தான் படத்துல இருக்கும். ம். அதனால இடது வலதுன்னு எந்த அரசியலையும் நம்ம நோக்கி போகலாம். இப்ப இதுலயே டைலாக்ஸ் எல்லாம் வருது. இப்ப உன்ன மாதிரி டேபிளுக்கு கீழே குனிஞ்சுலாம் நான் பதவி வாங்குறது மாதிரிலாம். இதை வந்து ஐபிஎஸ் அவர்களை வந்து டைரக்டா அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு. அவங்க சைடு இருந்து திரும்ப எதிர்ப்பு வராதா? இல்ல, சம்பந்தப்பட்டவங்க படம் பார்த்தா கூட சிரிச்சுட்டு போயிடுவாங்க. ஓகே. நீங்க சொல்ற சம்பந்தப்பட்டவங்க. ஓகே. நாங்க அந்த மீன் பண்ணி படத்துல அதை வைக்கல. ம். ஏன்னா இன்னைக்கு அரசியல்வாதிகள் காலில் விழாத அரசியல்வாதி யார் இருக்கா சொல்லுங்க? இந்தியா முழுக்க நான் சொல்றேன். அரசியல்ல காலில் விழுகிறதுங்கிறது ஒரு கல்ச்சரா இருக்கு. வயசானவங்க அரசியல் தலைவர்கள் உட்கார்ந்து இருக்கும்போது தொண்டர்கள் போய் நடிகர்கள் காலிலே விழுகிறாங்கல்ல, நீங்க பாத்தீங்கல்ல. ஆமா. அப்புறம் வந்து என்னன்னா இங்க கல்ச்சரே அதுவா இருக்கு. காலில் விழுந்து பெரிய ஆளை பார்த்து ஆசீர்வாதம் வாங்குறது கல்ச்சராவே இருக்கு. ஆனா அதுல வந்து 2 விதமான நோக்கம் இருக்கு. உண்மையிலேயே ஒரு வயசானவங்க காலில் விழுந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்றது ஒரு நோக்கம் இருக்கு. காலில் விழுந்தாதான் பதவின்னு ஒரு நோக்கம் இருக்கு. இது எது மாதிரியானுங்கிறத நீங்க படம் பார்க்கும்போது புரிஞ்சுக்க. இப்ப பார்த்தோம்னா கில்லி ரீரிலீஸ் ஆகி பெருசா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு இன்னொரு மெயின் பில்லர் பார்த்தோம்னா வித்யாசாகர் சார். அவரை வந்து இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடுறாங்க. அவரு கூட இந்த படத்துல ஒர்க் பண்ணிருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஷேர். அதான் பாருங்க, இப்ப வித்யாசாகர் சார் வந்து இங்க இல்லாத மாதிரியே தெரியும். ம். கம்பேக்னு போட்டாங்க என் படத்தோட ஆடியோ பண்ணும்போது கூட வித்யாசாகர் கம்பேக்னு. ம். அவர் எங்கேயும் போகல, அவர் இங்கதான் இருக்காரு. ம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் 4 லாங்குவேஜ்ல சார் பிஸியா இருக்கிறதுனால இங்க இல்லாத மாதிரி தெரியும். ம். எல்லா லாங்குவேஜ்லயும் அவங்க படம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த படத்தை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா, அமீர்ங்கிறது ரெகுலரா ஒரு கூட்டணி இருக்கு. ஆமா, அவங்க மட்டும் ஒர்க் ஆமா. பண்ணி. இப்ப நம்ம தனியா வேற, நான் டைரக்டர் வேற ஆளுங்கும் போது ம். சரி ஒரு மாறி வேற ஒரு கலர்ல போகலாம் அப்படிங்கும்போது நான் வந்து சார் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா அந்த படத்துல வந்து லவ் வந்து பிரதானமா இருக்கு. ஓகே. அப்ப லவ்ங்கும் போது சாரோட மெலடி நீங்க சொல்லவே வேண்டாம், சாரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் நீங்க சொல்லவே வேண்டாம். ம். அதை நம்ம எதிர்பார்த்து தான் சார்கிட்ட போனோம். பெரிய மியூசிக் தியேட்டரு நம்ம அணுக சிரமங்கள் இருக்கும்லாம் பயந்து தான் போனோம். ஆனா அதெல்லாம் உடைச்சிட்டாரு சார். ம். நம்ம 2 பேரும் எப்படி பேசணும்? ஆமா. அந்த ஃப்ரீடம் கொடுத்தாங்க, அதுக்கேற்ற மாதிரி படமும் வந்துருக்கு. ஓகே. ஏன்னா நம்ம வந்து ஆஃப்டர் பிஃபோர் பாக்குறோம்ல, ம். வித் மியூசிக் வித்தவுட் மியூசிக்கோட பார்க்கும்போது வித் மியூசிக் இந்த படத்துக்கு அவரோட இசை எவ்வளவு பெரிய பலம்ங்கிறது நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஓகே. அதுக்கு தோதா இப்ப பாத்தீங்கன்னா கில்லி ரீரிலீஸ். வித்யாசார் காணாங்கானு தெரியல, எங்கடா இருக்கு அந்த வர்க்கார் பாருங்க போங்க. ம். ம். அந்த மாதிரி கில்லி, தூளு, ரன்ல பாத்தீங்களா ஒரு மியூசிக், ஆமா, அப்படி ஒரு மியூசிக் இந்த படத்துல இருக்கு. ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கணும். இருக்கும். ம். ரொம்ப என்ஜாய் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஓகே. இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம் ம். எனக்கு. இந்த படம் வந்து ரொம்ப காமெடி மட்டும் பேஸ் பண்ணி போற மாதிரி தான் மோஸ்ட்லி ட்ரெய்லர்ல இருக்கு. இது வந்து கம்ப்ளீட்டான ஒரு சட்டையர் ஃபில்மா இல்ல இதுல எமோஷன்ஸ்
இதெல்லாம் கலந்துருக்கு? எல்லாமே இருக்கு படத்துல. ஓகே. படத்துல எல்லாமே இருக்கு. அதான் சொல்றேன்ல, வலிய திணிச்ச காட்சிகள் எதுவுமே இருக்காது. இயல்பா அந்த கதையோட்டத்துக்கு என்ன தேவையோ, தேவையான ஆக்ஷன் பிளாக் இருக்கு, தேவையான காமெடி இருக்கு, தேவையான அரசியல் இருக்கு, காதல் இருக்கு, எல்லாமே கலந்ததுதான் இந்த படம். வலிய திணிச்ச மாதிரி எதுவுமே இருக்காது. கான்ட்ரவர்சியல் பண்ணணுன்ற மாதிரி எந்த அரசியல் அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்காது. யதார்த்தமா கலாம் என்னவா இருக்கும் அது இருக்கும். ஓகே. தமிழ் அதுல அதிகமா இருக்கும். இப்ப அமீர் சாரோட பர்சனல் லைஃப்ல நிறைய பிரச்சனை வந்துச்சு அவருக்கு. இப்ப அது வந்து இந்த படத்தோட ரிலீஸையோ இல்ல தள்ளி போறதுக்கான ரீசனாவோ தான் அமைஞ்சதா? அது ஒரு காரணமா? அந்த இஷ்யூ வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துச்சு இந்த படத்துல வியாபாரத்துக்கு. ஓகே. நான் டைரக்டா ஓன் ரிலீஸ் தான் பண்றேன். பிவிஆரோட டைப் பண்ணி ஓன் ரிலீஸ். எந்த வியாபாரமும் நடக்கல. மியூசிக் வித்துருக்கோம், எஃப்எம்எஸ் வித்துருக்கோம், அதை தவிர எந்த வியாபாரமும் இந்த படத்தை நடக்கல. காரணம் என்னன்னா இந்த பிரச்சனை. இதை வந்து படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, வேற எதுவும் ஒரு பிரச்சனை வருமான்ட்டு நிறைய பயப்படுறாங்க. அதனால பாதிச்சிருக்கு. அதுக்காக ஒரு படத்தை வச்சு எடுத்து வச்சுட்டு எவ்வளவு நாள் நம்ம வச்சுட்டு இருக்க முடியும்? ரெண்டாவது தேர்தல் சம்பந்தமான படம். தேர்தலுக்கு முன்னாடியே நான் பிளான் பண்ணேன். கரெக்டா அந்த நேரம் இந்த இஷ்யூ வந்துருச்சு. தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட்டுக்காக காத்திருக்கோம். இதையும் விட்டா இந்த மாதிரியான ஒரு படத்துக்கு ஒரு சரியான நேரம் இருக்கு பாத்தீங்களா, அது அமையாது. அந்த ஃபீவர் இருக்கலே ரிலீஸ். ஆமா ஆமா ஆமா. எல்லா டைமும் பாக்குற படம் தான் அது. இருந்தாலும் தேர்தல் நேரம்னா கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கும். அதனால நான் நேரடியா பணம் துணிஞ்சுதானே எடுக்கிறோம். ஒரு கதை பிடிச்சி ஒரு ஆக்டர் வர்றாங்க, ஒரு கதை பிடிச்சி எல்லா டெக்னீஷியனும் வர்றாங்க, எல்லாருமா சேர்ந்து வேலை செய்யறோம். அதே நம்பிக்கையோட தியேட்டருக்கு வந்துருவோமே. ஜனங்களை நம்பி, ரசிகர்களை நம்பி இறங்கிட்டோம். அவங்க என்ன சொல்ல போறாங்கன்றது நான் உங்களை மாதிரி நானும் ஆர்வமா இருக்கிறேன். இந்த ட்ரைலர்ல பார்க்கும்போது நிறைய மேல் கேரக்டர்ஸ் தான் அதிகமா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஹீரோயினுக்கு இவங்கெல்லாம் வந்து பெரிய ஸ்கோப் இருக்கா இல்ல எப்படி இருக்கு? ஏதாவது வழக்கமா சம்பிரதாயத்துக்கான ஹீரோயின் இதுல இல்ல. ஓகே. ஹீரோக்கு இணையான ஈக்குவல் ஸ்கிரீன் ஸ்பேஸ், அப்படி ஒரு கேரக்டர் தான் ஹீரோயினோட கேரக்டர். அது போக அது பொலிட்டிக்கல் படங்கிறத நிறைய சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஆனந்தராஜ் சார், விண்டேஜ் ஆனந்தராஜ் சார் வில்லன் திருப்பி கொண்டு வந்திருக்கோம். இடையில காமெடி எல்லாம் பண்ணிட்டாங்களே சார், இதுல பாருங்க பழைய ஆனந்தராஜ் நீங்க இதுல பார்க்கலாம். அப்படி ஒரு கேரக்டர் வில்லன் இல்ல, ஒரு எல்லாமே கலந்த ஒரு நெகட்டிவ் ஷேட்ல. ஆமா, ஒரு ப்ராப்பரா இருக்கும், சரியா இருக்கும். அந்த பழைய ஆனந்தராஜை மிஸ் பண்ணவங்க இப்ப பார்க்கலாம். அப்புறம் இமான் அண்ணாச்சி ஹீரோவுக்கு ஹீரோயினுக்கு அடுத்து வந்து படத்தோட ஹீரோ கூடயே படம் உள்ள வர்றாரு. ஒர்க் அவுட் ஆயிருக்கு அந்த காமெடி. நம்ம முன்னாடி நம்ம சத்யராஜ் சார், கவுண்டமணி சார் காமெடி போவோம் பாத்துங்க, அந்த மாதிரி ஒரு காம்போ இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இன்னைக்கு காலையில அதை பார்த்தேன் பிரிவுல. நான் ரொம்ப அருமையா பண்ணியிருக்கிறாரு. அது போக படத்துல ராஜ் கபூர் சார் இருக்காங்க, ஒரு கனமான ஒரு கேரக்டர் இருக்காங்க. அப்புறம் பெரிய பட்டாளமே இருக்கு உங்களுக்குள்ள, சொல்லிக்கிட்டே போலாம். படம் ஃபுல்லா கூட்டம், கிரௌடு. ஆமா, ஈச் அண்ட் எவரி ஃப்ரேம் 50 பேர் 100 பேர் இல்லாம இல்லை. அதனால படம் தியேட்டர் படம், தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு. அந்த பக்கமும் கூட்டம் இருக்கு ஸ்கிரீனுக்கு முன்னாடி, இந்த பக்கம் கூட்டம் இருந்தா அது திருவிழா தான். அப்படி ஒரு படமா தான் இருக்கு. ஓகே. இப்ப அமீர் சார் அவர்களும் வந்து ஒரு இயக்குனருங்கிறப்போ அவரு சில திருத்தங்கள்லாம் சொல்லுவாரு, இதுல எப்படி பண்ணலாம் அப்படி பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள்ட்ட. ஆமா, பக்கத்திலேயே இருக்கும்போது என்னன்னா, எவ்வளவு பெரிய ஹிட் கொடுத்த ஒரு டைரக்டர், சின்ன சின்ன தவறுல கூட நுணுக்கமா பார்க்கக்கூடிய ஒருத்தர். இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஈகோ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது நடக்காது. நான் புது டைரக்டர், அவர்கிட்ட ஈகோ பார்த்து நான் என்ன பண்ண? நமக்கு எண்ட் ஆஃப் டேஸ் ப்ராடக்ட் தெளிவா வரும். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்ற சஜஷன் கூட கேட்கறோம். எனக்கு எந்த ஈகோவும் கிடையாது. ஓகே. நீங்க ஷூட்டிங் பார்க்க வர்றீங்க, நீங்க ஒண்ணு தோணுன்னு சொல்லு, நீங்க வச்சுக்கோங்க, சரியா தான் நான் ஏத்துப்பேன். ஃபீட்பேக் நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப அவர் சொன்னா நான் கேட்க மாட்டேன்னா? அத்தனை கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற டைரக்டர் பக்கத்திலே இருக்காரு, சார் இது எப்படி சார், அது எப்படி சார்ன்ட்டு கேட்டா சொல்லுவார். சொன்னதை நான் மனப்பூர்வமா சரியா இருந்ததை நான் ஏத்துக்கிட்டேன். அதனாலதான் படம் உள்ள நேர்த்தியா வந்தது. அதனால எங்களுக்குள்ள எந்த ஈகோவும் கிடையாது. நல்லதானே சொல்ல போறாங்க. இன்னொன்னு, ஆர்டிஸ்ட் டைரக்டர்கள் நடிக்க வரும்போது பாத்தீங்கன்னா கேட்டாதான் சொல்லுவாங்க, கேட்கலைன்னா சொல்ல மாட்டாங்க. அது இவர் வச்சு படம் பண்ணும்போது நான் பேர் வாங்கணுங்கிறது அவர் வாங்கி வச்சிருக்க பேரை கெடுத்துடக்கூடாது இல்ல, அதுல நான் ரொம்ப கவனமா இருந்தேன். சார் படம் பார்த்தாரு சார்? படம் பார்த்துட்டாரு. என்ன சொன்னார்? படம் பார்த்துட்டாரு. அவர் எப்பவுமே உங்களுக்கு தெரியுமா, அவர் ஜனங்கள் பார்க்கணும், மக்கள் பார்த்துட்டு சொல்லணும். இன்னைக்கு சீமானே படம் பார்த்தாரு ஒரு 25 பேரோட. இதுக்கு முன்னாடி 25 பேர் படமே பார்க்கல. ஃபர்ஸ்ட் பிரிவு இன்னைக்கு தான். இது அவருக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துரும். ஆனாலும் தியேட்டருக்கு வந்து ஜனங்க சொல்றத கேட்பாரு. அது வரைக்கும் அவர் அப்படியே தான் இருப்பாரு. அதுவரை அவரோட இதை நம்ப மாட்டாரு. ஆமா, வேலை செய்யணும்ல, நாங்கெல்லாம் அசந்தரக்கூடாது இல்ல. ஆமா, அதுல சரியா இருப்பாரு அவர். ஓகே, சூப்பர். இவ்வளவு இஷ்யூக்கு அப்புறம் இந்த படம் வரும்போது இதுக்கு அடுத்து என்னன்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த இஷ்யூக்கு அப்புறம் தமிழக மக்கள் அமீரை என்னவா பாக்குறாங்க?
பொய் பிரச்சாரங்கள் வந்து எடுபட்டு இருக்கா இல்லையாங்கிறதுலாம் பாக்குறதுக்கு நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம். ஓகே. நான் வந்து டைரக்ட் பண்ண வந்து தயாரிப்பாளர். சினிமால எல்லாமே செய்யணும். எல்லா டைரக்டர், தயாரிப்பாளர், நடிகர்னு என்னென்ன ஏரியா இருக்கோ சினிமா நம்ம நேசிக்கிறோம். ஒரு நண்பருடைய ஷூட்டிங் போறோம்னு வச்சுக்கோங்களேன், 10 நிமிஷம் நம்ம உட்கார மாட்டோம். அங்க போன ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்து அப்படி வைப்போம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணுவோம். அது மாதிரிதான் நான் வந்து டைரக்ஷனையும் ப்ரொடக்ஷனையும் பிரிச்சுலாம் பார்க்கல. சினிமாக்குள்ள இருக்கணும், ஏதாவது ஒண்ணு செய்யணும். எல்லாரும் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் செய்வாங்க. ஜெயிச்சு ஒரு பணத்தை பெரிய கோடிக்கணக்கில் சம்பளம் வரும்போது ப்ரொடக்ஷன் கம்பெனியா இருக்கும். நம்ம பிசினஸ்ல இருந்து வந்ததுனால எல்லாமே செய்யலாம்ல. இதுதான் செய்யணும்னு கட்டாயம். அதிக விருப்பங்கிறது டைரக்ஷன்ல இருக்கு. ஓகே. ஆமா. இப்ப இந்த கதை வந்து டைரக்டா ஃபர்ஸ்ட் சாய்ஸே வந்து உங்களுக்கு அமீர் சார் தானே? அவருக்கான கதை தான். ஓகே. ஏன்னா அவர் வந்து ஒரு சீரியஸான ஒரு படமா பண்ணிட்டு வரும்போது நம்ம ரசிச்ச விஷயத்தை திரைக்கு கொண்டு வரணும்னு நினைச்சோம். அதை சொன்னோம், அவருக்கும் பிடிச்சிருந்தது. அது இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகே. அப்படிதான் அது நிகழ்ந்தது இந்த படம். இப்ப நீங்க டைரக்டர் ஆகணும்னு நினைச்சா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்திருக்கணும்ல. இப்ப இவர் பார்த்துதான் வந்து நான் வந்தேன், இவரோட படங்கள் பார்த்துதான் வந்து எனக்கு படங்கள் அந்த படம் எடுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கனவு இருந்திருக்கும்ல. அது எப்படி சார் உங்களுக்கு வந்துச்சு? ஐயா பாலச்சந்தர், ஐயா பாரதி ராஜா, ஓகே, ஐயா மணிரத்னம், அப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாலா அண்ணன், இவரு அமீர் சார். ஆமா, இவங்களுடைய படங்கள் தான். ஓகே, இவங்களுடைய படங்கள் தான். இதை தாண்டி உள்ள நிறைய பாசிங் கிளவுட்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம கணக்குலயே வச்சுக்கிறது இல்லை. நீங்க பாருங்க, தாம்பரம் தாண்டி போய் 10 டைரக்டர் பேர் கேளுங்களேன், இவங்களதான் சொல்லுவாங்க. மத்தவங்க எல்லாம் இருப்பாங்க, கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குவாங்க, 1000 crores கிளப் படம்லாம் பண்ணுவாங்க, போயிடுவாங்க. பாசிங் கிளவுட். என்னன்னைக்கும் மக்கள் மனசுல நிக்கிறதா இருந்தா மக்கள் பிரச்சனையை பேசுற இயக்குனர்கள், நடிகர்களுக்கு முக்கியத்துவம் இல்லாம நேர்த்தியா கதை சொல்லக்கூடிய இயக்குனர்கள், அவங்க பேருக்காக போய் படம் பார்த்தவங்கள. பாலச்சந்தர் சார் படம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் பேர் போட்டா போயிடுவாங்க. அது யாரும் ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஐயா பாரதி ராஜாவும் அப்படித்தான். இவங்க எல்லா பேருமே அந்த மாதிரி கேட்டகரி. எனக்கு அந்த மாதிரி கேட்டகரி படங்கள் தான் பிடிக்கும். அது மாதிரி படங்கள் பண்றதுதான் எனக்கு ஆசை. அமீர் சாருக்கு மக்கள் போராளி அப்படின்ட்டு இதுல ஒரு டைட்டில் கொடுத்துருக்கீங்க. இது வந்து எப்படி வந்து எதனால உங்களுக்கு அப்படி இந்த டைட்டில் போடணும்னு தோணுச்சு? படம் முடிஞ்சு பார்க்கும்போது இது ஒரு அரசியல் படம். ஓகே. அப்ப அரசியல் படம்னு வரும்போது எல்லாமே பண்ணிட்டோம். என்னமோ ஒன்று குறையுதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். டைட்டில் கார்டு போடும்போது அரசியல் தலைவர்கள் எல்லாம் பாருங்க, டைட்டில் இல்லாத தலைவர்கள் யாராவது இருக்காங்களா? யாராவது அவங்க பேர்ல அழைக்கப்படுறாங்களா? அடைமொழி இருக்கு. கலைஞர், புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி கலைஞர். இப்ப பாத்தீங்கன்னா புரட்சி தமிழர் வரைக்கும் வந்துருச்சு. சினிமால பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சூப்பர் ஸ்டார்ல ஆரம்பிச்சு மக்கள் திலகம், நடிகர் திலகத்துல ஆரம்பிச்சு சூப்பர் ஸ்டார், உலக நாயகன், இப்படி வருது பாருங்க. ஏன் இந்த பட்டம்? ஒண்ணு என்னன்னா, ரொம்ப பிரியமானவர்களை பேர் சொல்லி அழைக்கிறது இருக்குல்ல, அது மரியாதை கம்மியா இருக்கும் பொதுவா. ஓகே. வெள்ளக்காரன் கூப்பிடுவான் மிஸ்டர் அமீர்மா, நம்ம போய் அப்படி சொல்ல முடியுமா? நம்ம கலாச்சாரம் அண்ணன் அமீர் அண்ணன் ஒண்ணு சேர்த்துக்கிறோம் பாத்தீங்களா? அது மாதிரி ஒரு மரியாதைக்குரிய நபர்களாக அவங்க மாறும்போது, மக்களுக்கு பிடிச்ச ஒரு நபரா மாறும்போது ஒரு அடைமொழி கொடுக்கறது இருக்குல்ல நம்மளா, அது மாதிரி எனக்கு இவருக்கு ஒரு டைட்டில் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்கும்போது இவர் ஒத்துக்கிடுவாரா? இவர் போட விட மாட்டாரு முதல்ல. நம்மால் எப்படி ஒத்துக்கிட்டாரு தெரியாதுல்ல, தெரியாது அவருக்கு. கடைசியா படம் முடிஞ்சு பார்க்கும்போது என்னங்க அது அப்படின்ட்டாரு. அதெல்லாம் விட்டுருங்க, எங்க விருப்பம் அது. நாங்க உங்களை என்னவா பாக்குறோம்னு இருக்குல்ல. படத்தோட ஷூட்டிங்ல பாத்தீங்கன்னா இடையில போயிடுவாரு. ஒரு நாள் 2 நாள், அண்ணா புதன்கிழமை இல்ல வெள்ளிக்கிழமை இல்ல, கொஞ்சம் ஷெடியூல மாத்திக்கங்கன்னு சொல்லுவாரு. என்னடான்னு பார்த்தா இவர் ஏதாவது பர்சனல் ஒர்க்கா போறாருன்னு பார்த்தா வாய்தாக்கு போவார். 2-3 கேஸ் வாங்கியிருக்காரு. ஈழத்தமிழர் பிரச்சனையில போய் ஜெயிலுக்கு போனார். பருத்தி வீரன் அவ்வளவு பெரிய கிட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் ஜெயிலுக்கு போனார். எத்தனை டைரக்டர் இங்க அந்த மாதிரி போயிருக்காங்க சொல்லுங்க. எத்தனை நடிகர், எத்தனை டைரக்டர், இந்த பட்டம் வச்சிருக்க நடிகர்கள் பூரா பாருங்க, யாராவது மக்கள் பிரச்சனைக்காக ஜெயிலுக்கு போயிருக்காங்களா? இவர் போயிருக்காரு. போனது மட்டும் இல்லாம 10 ஆண்டுகளா வழக்கு நடந்திருக்கு. 10 ஆண்டுகளா வாய்தாக்கு போயிருக்காரு. கடைசியில பாத்தீங்கன்னா தீர்ப்பு கொடுக்கும்போது நீதிபதி சொல்றாரு, அண்ணன் சீமான்னு ஒரு 2 பேர், நீங்க வந்து எதுக்கும் பயப்படாதீங்க, இது மாதிரி பொது விஷயங்களுக்கு குரல் கொடுங்க அப்படின்னு சொல்லி 10 ஆண்டுகள் கழிச்சு ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுக்குறாரு. அப்படி சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்த ஒருத்தர் எல்லா மக்கள் பிரச்சனையிலும் அவர் இருந்திருக்காரு. ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா நீ பாருங்க, சினிமால மைக்க கொண்டு போற இடம் யார்கிட்ட இருக்கும்? எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றது அண்ணன் சீமா. அதுக்கப்புறம் இன்னொருத்தர்கிட்ட போனாங்கன்னு வைங்களேன், இவர்கிட்ட தான் வருவாங்க. நீங்க என்ன இஷ்யூ கொண்டு போனீங்கன்னாலும் நடுநிலையா மக்கள் என்ன ஓட்டத்துல இருக்காங்களோ அதை பிரதிபலிக்கிற மாதிரி அமீர் சாரோட இன்டர்வியூ இருக்கும். களத்துல
நிப்பாரு. இவருக்கு கொடுக்கலைன்னா வேற யாருக்கு மக்கள் போராளி பட்டம் கொடுக்குறது? ஓகே. அப்படிதான் போட்டோம். படம் பார்த்தோன்னா அப்படின்னு கேட்டாரு, என்ன கேட்டாரு? இனிமே அப்படித்தான். மக்கள் போராளி தான். ஆமா, மக்கள் போராளி தான். அப்படின்னா இனி அவரு கடைசி காலம் வரைக்கும் மக்கள் போராளி தான். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரிவட்டம் கட்டுவோம் பாத்தீங்களா ஒருத்தருக்கு, ஊர் திருவிழாவில் கூட்டு பரிவளம் கட்டுறதுன்னா இதெல்லாம் நீங்க தாங்க பாத்துக்கணும் பாருங்க. அந்த மாதிரி ஒரு பட்டம் கொடுக்கறது ஏற்கனவே உழைச்சதுக்கு ஒரு அங்கீகாரம், இன்னும் நீங்க உழைக்கணும்ன்றதுக்கு ஒரு ஊக்கம். மக்கள் போராளி பேர் வச்சுட்டு நீ ஒரு இஷ்யூ நடக்குன்னு வச்சுக்கோங்க, அமீர் சார் வீட்டுல படுத்துருப்பாரா? நீங்க விட்டுருவீங்களா? அதுவே ஒரு பிரச்சனை. ஏதாவது ஒரு பிரச்சனை, நான் எங்கேயா மக்கள் போராளியே காணா கேட்பீங்களா இல்லையா? இந்த காலைக்கு கட்டி விட்டுருங்க இப்ப சலங்கைய. பாருங்க நீ களத்துல ஏற்கனவே சீர்ற காலம் அது, இனி பாருங்க இன்னும் எவ்வளவு வீரியமா வருது. அப்படி ஒரு ஊக்கமா கூட வச்சுக்கோங்களேன். இனி தமிழகத்துல அமீர் சார் மக்கள் போராளி. ஓகே சார். இப்ப கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் ஆகி அவங்களுக்கு ஒரு 2 படம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல ஒரு படம் எக்ஸ்பீரியன்ஸ்லயே கமிட் பண்ணிடுறாங்க. அவங்க எடுக்கிறது ஒரு இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் தான், கமர்ஷியல் ஆக்ஷன் படம். அந்த டைரக்டர்ஸோட அவங்க எடுக்கிற படங்கள் அது பெருசா பேன் இண்டியான்னு சொல்லி மார்க்கெட் பண்ணி பெருசா ஹிட்டும் ஆயிருது, நிறைய வெகுஜன மக்கள் திருப்தியும் படுத்திடுது. இந்த மாதிரி படங்கள் தமிழ் சினிமாவோட வளர்ச்சிக்கு நல்லதா இல்ல கெட்டதா நினைக்கிறீங்களா? அதாவது சினிமாவை நான் எப்படி பாக்குறேன்னா, கலை நம்ம பண்பாடோட பிரதிபலிப்பு. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கலர் இருக்கு. உணவுலே நமக்கு வேற வேற இருக்கு, உடையில வேற வேறையா இருக்கும், நம்ம மொழியில வேற வேறையா இருக்கும். அப்போ கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிறது தான் கலையா இருக்கணும். பேன் இந்தியா படத்துல நீங்க என்ன கலையை சொல்லி என்ன கலாச்சாரம் தெரியும்? ஒரு தமிழக கலாச்சாரத்தை நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு ஹீரோ வேட்டி சட்டை கட்டி இந்த படத்தை நடிச்சிருக்காரு. ஹிந்தி விக்க போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஹீரோ நாங்க பேண்ட் போடலையாங்க, வேட்டி சட்டை போட்டிருக்காருங்க, கம்மியா கேட்கறான். அவனுக்கு பேண்ட் போட்டிருக்கணும் ஹீரோ. அப்போ இவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு படம் பண்றோம், அந்த கிளப்ல போய் படம் பண்ணணும் அப்படிங்கும் போது நம்ம கலாச்சாரத்தை சொன்னா அவங்களுக்கு அவ்வளவு ஒய்டரா போய் பிசினஸ் பண்ண முடியல. அப்ப அமெரிக்காவில் இருக்கிறவனும் அமெரிக்கரில் இருக்கணும் கனெக்ட் ஆகணும்னா என்னடா பேக்ட்ராப் வைக்கணும்னா ஒன்று டெரரிசம், இல்லைன்னா போதை. இதை தாண்டி வேற என்ன யோசிப்பாங்க? ஹாலிவுட் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எதாவது தாண்டி வெளியே போயிட்டாங்க. சூப்பர் ஹீரோ எல்லாம் உலகத்தை காப்பாத்துறான், இங்க இருந்து வேற ஒரு உலகத்துக்கு போறான், பூமியை காப்பாத்துறான், அப்படி போயிட்டாங்க. இவங்க என்னன்னா இதுக்குள்ளேயே சுத்தணும். அப்போ வியாபாரத்துக்கு இவங்க தேர்ந்தெடுக்கிற பொருள் தான் இந்த போதையும் டெரரிசம். வில்லனுக்கு அப்படி ஒரு வெயிட்டேஜ் ஏத்திட்டு வச்சுக்கோங்க, படம் பெருசாயிரும். இது வியாபாரமா இருக்கு, இது கலை வடிவமா வராது. மக்கள் கொண்டாடக்கூடிய கலைஞர்கள் ஆகணும்னா நம்ம பிரச்சனையை பேசணும், நம்முடைய மண்ணோட பிரச்சனையை பேசணும். பேன் இண்டியா படங்கிறது பணத்தை வேணா குமிக்கும், மரியாதையை குமிக்காது. மரியாதை எது குமிக்கும்? வெற்றிமாறன் சார் பண்றாரு பாருங்க, அவருக்கு இருக்கிற ஒரு மரியாதை, ஒரு இமேஜ் இருக்கு பாருங்க, அது 1000 கோடி ரூபாய் படம் பண்றவருக்கு கிடைக்காது. மக்கள் மனசுல லாங் ஸ்டாண்டிங்கா யார் இருப்பாங்கன்னா மக்களுக்கான பிரச்சனையை பேசுறவங்க தான் இருப்பாங்க. அது மாதிரி கலையை வியாபாரமா இருக்கிறவங்களும் நினைக்கிறாங்க, வியாபாரம் சேர்ந்து நம்ம கலையையும் மீட்டெடுக்கணும்னு 2 கேட்டகரியா இருப்பாங்க. நான் வெறுமனே வியாபாரத்தை மட்டும் பாக்குற கேட்டகரியில நான் இல்லை, இரண்டுமே இருக்கணும். ஒரு சினிமா எடுக்கிறோம்னா நம்ம வீட்டுல பார்க்கணும், குறைஞ்சபட்சம் சமூகத்துல ஏதாவது ஒரு விஷயத்த அது பிரதிபலிக்கணும். சின்னதா ஒரு நல்லது நடந்தா கூட நம்ம படத்தின் மூலமா நமக்கு அது நல்லது. வெறுமனே வியாபாரம்னு வச்சுக்கோங்களேன், சமூக பொறுப்பு வேணுமா இல்லையா? இன்னைக்கு வர்ற இயக்குநர்களுக்கு, பெரிய டைரக்டர்களுக்கு அது இல்லை. அப்புறம் என்னன்னா சின்ன பசங்க பூரா படம் பண்றது பூரா 30 வயசுக்கு இல்லை, ஆனா நடிக்கிறவங்க பூரா பாத்தீங்கன்னா 60 வயசுக்கு மேல சீனியர் ஹீரோஸ். இந்த பசங்க இப்ப படம் பண்றவங்க 20-30 வருஷம் கழிச்சு ஃபீல் பண்ணுவாங்க, சே நம்ம என்ன மாதிரி படம்லாம் எடுத்துட்டோம்டா நம்ம அப்படின்ட்டு. இன்னைக்கு நீங்க உட்காந்து 6 வயதுலயே பாக்குறீங்க, 16 வயதுலயே பாக்குறீங்க. ஐயா பாரிராஜா படத்தை எல்லாத்தையும் பாக்குறீங்க, ஐயா பாலச்சந்தர் படத்தை எல்லாத்தையும் பாக்குறீங்க. இன்னும் 30-40 வருஷம் கழிச்சு இந்த பேன் இண்டியா படத்தை பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இந்த ஆக்ஷன் பிளேவர் படங்கள் பார்க்க மாட்டாங்க. கலைஞர்களுக்கு அந்த பொறுப்பு வேணும். ஆகா எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எண்ட் ஆஃப் டேஸ் சினிமா ஒரு வியாபாரம். ஒய்டரா போகும்போது பெரிய ஹீரோக்களுக்கு அந்த மாதிரி ஒரு பேக்ட்ராப் தேவைப்படும். அதை அந்த இயக்குநர்கள் சொல்றாங்க, ஹீரோக்கள் அதை விரும்புறாங்க. 1000 கோடி 1500 கோடி 2000 கோடின்னு போகணும்னு தான் இருக்காங்களே ஒழிய நம்ம மக்கள் இதயங்கள்ல வாழணும்னு இந்த நடிகர்கள் நினைக்கிறது இல்லை. அதனாலதான் காலம் கடந்து இத்தனை ஆண்டுக்கு அப்புறம் எம்ஜிஆர் வச்சு படம் எடுத்துட்டு இருக்கோம். நம்ம படத்துல எம்ஜிஆர் இருக்காரு. காரணம் என்னன்னா அதுதான், அந்த பொறுப்பு இங்க எல்லாருக்கும் வேணும்.
சார் இப்ப இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வர கொஞ்சம் இப்ப அரண்மனை வந்து கொஞ்சம் தமிழ் சினிமா கொஞ்சம் பிக்கப் ஆயிருக்கு கில்லி ரிலீஸ்க்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி வர வந்து தமிழ் சினிமால பெருசா எந்த படங்களும் போகல. இதுக்கு இடையில வந்து அங்க மலையாளம்ல எல்லா படமும் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் ஆயிட்டு இருக்கு. இது வந்து தமிழ் சினிமாவோட ஒரு சரிவுன்னு சொல்லலாமா, இல்ல தமிழ் சினிமால இன்னும் அந்த மாதிரி படங்கள்லாம் இந்த வருஷம் வரலன்னு சொல்லலாமா? மலையாள சினிமால வந்து கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இங்க ஹீரோக்கள் கதையம்சம் உள்ள படத்தை நடிக்க வேணா வரமாட்டேங்கிறாங்க. எல்லாமே இந்த நம்பர்ஸ் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹீரோக்கள் வந்து நல்ல கதையம்சம் உள்ள படங்களை நடிக்க ஆரம்பிச்சா இங்க இருக்கிற கிரியேட்டர்ஸ் மலையாளத்தில் இருக்கிறவங்களோட எந்த வகையிலும் குறைஞ்சாலே கிடையாது. ஆள் இருக்காங்க. ஹீரோக்கள் நம்பர் பின்னாடி ஓடுறதுனால வர்ற ஒரு பிரச்சனை. அப்புறம் என்னன்னா, இன்னைக்கு இந்த ஓடிடியோட தாக்கம் வந்ததுக்கு அப்புறம் சர்வதேச சினிமாவை முன்னாடி பாத்தீங்கன்னா கலைஞர்கள் தான் பார்ப்பாங்க. சினிமாக்காரங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் உலக சினிமாக்கள் பார்ப்பாங்க, ஃபெஸ்டிவல் எல்லாம் போய். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா படமுமே நம்ம வீட்டுல ஓடுது. முன்னாடி நம்ம வீட்டுக்குள்ள போனோம்னா சீரியல் ஓடும், இல்ல ஏதாவது சினிமா ஓடும். இப்ப மலையாள படம் ஓடுது, கொரியன் வெப் சீரிஸ் இங்க நம்ம பாக்குறாங்க, வீட்டுகள்ல பாக்குறாங்க. எல்லா மொழி படங்களும் இங்க பாக்குறாங்க. அப்ப என்னன்னா, ஆடியன்ஸ் வந்து அவங்களுடைய ரசனை கூடி இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு மஞ்சுமல் பாய்ஸா அந்த ஓட்டம் ஓடுச்சு. என்னன்னா, ஸ்கிரீனுக்கும் படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கும் கனெக்ஷனே இல்லை. இப்போ படம் ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு, இவன் வேற ஒண்ணா இருக்கான். அது ஒரு பிரச்சனை. அப்புறம் தமிழ் சினிமால பாத்தீங்கன்னா எப்பவுமே தமிழ் சினிமா மட்டும் இல்ல, எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் ஒரு தேக்க நிலை வரும். இங்க பாத்தீங்கன்னா இந்த 4 மாசம் ஏன் நல்ல படம் வரலைங்க? நல்ல படங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 படம் இருக்கு. என் நண்பர்கள் படமே இருக்கு. இல்ல நான் நல்ல படங்கள் சொல்றது அந்த ஹிட் லிஸ்ட்ல சொல்றேன், அந்த நம்பர்ஸ் தான் சொல்றேன். ஹிட் எல்லாரையும் ரீச் பண்றோம், அதான் சொல்றேன். இருக்கு. இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து இப்ப வியாபாரத்தை நிறுத்திட்டாங்க, வாங்குறதை நிறுத்திட்டாங்க இந்த 6 மாசமா. அதனால நிறைய படங்கள் தயாராகி வந்து சேல் ஆகாம இருக்கு. ஏன்னா அவங்க ஃபைனான்ஸ் வாங்கியிருப்பாங்க. ஒரு 40% ரிலீஸுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஓடிடி சேட்டலைட் செட்டில் ஆகும்போது பணம் வரும். இது வராம ரிலீஸ் பண்ண முடியாம நிறைய படங்கள் தேங்கி இருக்கு. அதனால இந்த வருஷம் அந்த 4 மாசத்துல நல்ல படங்கள் வராம இருக்கு. நல்ல படங்கள் எடுத்து வச்சிருக்காங்க. இந்த பிரச்சனை சார்ட் அவுட் ஆனா வரும். அல்லது ஒரு கட்டத்துக்கு மேல எவ்வளவு நாள் பொறுப்பாங்க அவங்க? நான் வந்த மாதிரி அவங்களும் வெளியே வருவாங்க. நம்ம படமும் ஓடிடி கொடுக்கல, சேட்டலைட் கொடுக்கல, வாங்குறது இல்ல, ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வாங்கும்னு ஒரு திட்டத்தை இப்ப ஒரு முடிவை இப்ப எடுத்திருக்கிறாங்க. எத்தனை பேர் இனிமே துணிஞ்சு வருவாங்க? ஃபைனான்ஸ் வாங்கி படம் பண்ணவங்க மாட்டிக்கிடுவாங்கல்ல. அதனால நல்ல படங்கள் இருக்கு, இந்த அடுத்தடுத்து வர்ற நாட்கள்ல வெளியாகும்னு நினைக்கிறேன். மலையாள படத்தை பொறுத்த வரையில பாத்தீங்க அப்படின்னா சின்ன ஏரியா அது, நம்ம ஏரியா கொஞ்சம் பெருசு. இங்க வந்து தயாரிப்பாளர்கள் முன் வந்து அந்த மாதிரி கதைகளை கேட்டு தயாரிக்கணும் நம்பிக்கையோட. அது மாறும் போதுதான் இது மாறும். இப்ப நான் ஆன்டி இண்டியன் படம் எடுத்தேன், அது கிட்டத்தட்ட எப்படி இருக்கும் பாருங்க. கண்டென்ட்டா பாத்தீங்கன்னா ஒரு மலையாள படம் மாதிரி தான் இருக்கும். அந்த கண்டென்ட்டை தாண்டி வேற கமர்ஷியல் அம்சங்கள் அதுல இருக்காது. அது மாதிரி எத்தனை பேர் இங்க படம் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க? அதனால நல்ல கதையம்சம் உள்ள படங்களை தயாரிக்கிறதுக்கு தயாரிப்பாளர்கள் முன் வரணும், நடிகர்களும் முன் வரணும். அது வந்தா நீங்க கேட்கிற அந்த தேக்க நிலை வந்து மாறும். நல்ல படங்கள் இங்கேயும் வரும். இந்த படம் வந்து இந்த துப்பாக்கி, கத்தி, ரத்தம், சத்தம் இதெல்லாம் வேணாம், ஒரு ஜாலியான படம் ஃபேமிலியோட போய் இந்த அடிக்கிற வெயில்ல ஒரு 2 மணி நேரம் ஜாலியா பார்த்துட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படத்துக்கு தாராளமா வரலாம். உங்களை எந்த வகையிலும் இந்த படம் ஏமாத்தாது. ஒரு டைரக்டர், அது என்னோட கேரண்டி. ஓகே சார், நன்றி. நன்றி சார்.